ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இப்பி நூடுல்ஸை எப்படி இந்த பேக்கெட் நூடுல்ஸாக மாற்றலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி அரை வெங்காயம் போதும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட என்னென்ன சேர்த்து போகிறோன்னா, ஒரு பெரிய கேரட்டாக இருந்தால் அரை கேரட் போதும், இல்லைன்னா சின்ன கேரட்டாக இருந்தால் குட்டி குட்டியாக ரொம்பவே குட்டி குட்டியாக காயெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் வரும் ஒரு 3 பீன்ஸு, மஷ்ரூம் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக கூட பாயில் ஆகணும் இல்லை, ஒரு ஆஃப் பாயிலாக இருந்தால் போயிடும் அந்த வெஜிடபிள்ஸ்லாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பட்டாணி சேர்த்திக்கலாம், பச்சை பட்டாணி. இது வந்து ஃப்ரோசன் பட்டாணி தான். சேர்த்திட்டு இது கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் அந்த இப்பி நூடுல்ஸில் ஒரு பேக்கெட் வரும் பார்த்திங்களா மசாலா, அதையே வந்து நம்ம இது கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ பாயில் ஆயிடுச்சு தண்ணி. இது கூட இப்பி நூடுல்ஸை போட்டுக்கலாம். போட்டுட்டு எப்பயும் போல் நம்ம நூடுல்ஸ் செய்வோம் அதே தான். இப்போ நூடுல்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுட்டு இதுக்கு மேலே மோசரல்லா சீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா துருவிட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப சேர்த்த வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துனா போதும். இப்போ நூடுல்ஸ் கூட இந்த சீஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வேறு ஒரு சின்ன ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திட்டு நல்லா தண்ணி போட்டு கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டை வந்து இந்த கார்னர் எல்லாம் கட் பண்ணாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு ரோல் பண்ணிக்கோங்க. வேறு என் ப்ரெட்டை வச்சு எதையுமே நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் கார்னரை கட் பண்ணாமல் பண்ணுங்கள், இல்லைன்னா பிசிறு பிசிறாக வரும் கட் பண்ணிவிட்டு தேய்க்கும் போது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து கார்னரை கட் பண்ணாமல் நம்ம தேய்ச்சிக்கலாம். இதை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்களேன், நீட்டாக இருக்கும், அந்த பிசிறு பிசிறாக வராது. பாருங்கள், ப்ரெட் எல்லாம் நீட்டாக இருக்குது பார்த்திங்களா கட் பண்ணோன்னையும். தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த ப்ரெட்டு சுற்றி நம்ம வந்து இந்த மைதா மாவை அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரெட்டை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டஃபிங்ஸ் எந்த அளவுக்கு வேணுமோ, ரொம்பவும் போட்டால் ப்ரெட்டை அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது பிரிஞ்சுட்டு வந்துடும். ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிறது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாம் அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லா ப்ரெட்டையும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கேன், கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்க சாப்பிட்லாம். பெரியவங்க சாப்பிட்ணுன்னா டீப் ஃப்ரை பண்ணால் ரொம்ப வெயிட் போட்டுரும், அப்படி வெயிட் லாஸ் அந்த மாதிரி பார்க்குறவங்கன்னா இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணும்போது இது எப்படி இருக்குன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா 2 பக்கம் ப்ரௌன் கலர் ஆன பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அப்புறம் எடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு எடுத்துடலாம். டீப் ஃப்ரை பண்ணும்போது நல்லாவே முறுமுறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ பெரியவங்க சாப்பிட்றீங்க, இல்லை குழந்தைங்களுக்கே அந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னா சும்மா டவலில் ஆயில் ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதுவும் நல்லாயிருக்கும். இப்படி ஆனால் டோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து மேலே அந்த அமுலில் கார்லிக் பட்டர் வருது பார்த்தீங்களா, அந்த பட்டரை வந்து லைட்டாக மேலே மேலே அப்ளை பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். அமுலில் வந்து கார்லிக் பட்டர்னு வரும், அதை ஜஸ்ட்டு சும்மா இப்படி இப்படின்னு மேலே அப்ளை பண்ணி விடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். அந்த கார்லிக் ப்ரெட்டு அப்ளை பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது இது குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும் இந்த பேக்கெட் நூடுல்ஸ் பேக்கெட். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளோட இப்பி நூடுல்ஸ் பேக்கெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதை நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கட் பண்ணியும் காட்டிக்கிறேன். பாருங்கள், பிச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த மோசரேலா சீஸ் பார்த்திங்களா, அந்த பீஸாவில் வர மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.